நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நம்ம அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 27, 23. அண்டர்லைன் பண்ணுங்க, அங்கே நிக்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இப்போ நம்ம ஜீசஸ் மிராக்கிள் சர்ச்ன்றதுனால எனக்கும் ஊழியக்காரன் குடும்பமாக இருக்க என் குடும்பத்திற்கும் பாஸ்டருக்கும் பாஸ்டருடைய குடும்பத்திற்கும் சொல்லப்படுகிற முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் ஆடுகளுடைய நிலைமையை நல்லா தெரிஞ்சுக்கும் அப்படின்றார் ஆண்டவர். ஆடுகளின் நிலைமை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஒரு தேவனால் அழைக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு தேவ மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். சபையின் ஊழியத்திற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய மெய்ப்பனின் வேலைக்காக அங்கீகாரம் பெற்று தேவனுடைய மெய்ப்பனின் வேலைக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய அந்த சபையின் ஊழியத்திற்காக வேலைக்காக மந்தைக்காக பொறுப்பெடுக்கப்பட்டு நல்ல ஒரு ஸ்தானத்தில் அலங்கரிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் பேசுறாரு. அல்லேலூயா. எனக்கு பார்த்து என்ன மாத்திரம் இல்லை, இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற எல்லா சர்ச்சஸில் இருக்கிற 5 விதமான ஊழியக்காரங்க, அதில் பிரத்யேகமாக ஷெப்பர்ட்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய மைப்பர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக இதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். மைப்பர்களை குறித்து அவன் உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாக அறிந்து கொள். அப்போ ஆடுகள் எந்த நிலைமையில் இருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆடுகள் எந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லி மைப்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆடுகள் பரிசுத்த வாழ்க்கையில் எப்படி இருக்கு, ஆடுகள் விசுவாச பாதையில் எப்படி இருக்கு. ஆடுகளா இருக்கிற தேவ ஜனங்கள், விசுவாச மக்கள் ஜபத்துல, வார்த்தையில, விசுவாசத்தில், பரிசுத்தத்தில், தேவனை தேடுவதில், ஆவிக்குரிய விதத்தில் எப்படி அந்த ஆடுகள் இயங்கிக் கொண்டிருக்கு, எப்படி ஆடுகள் செயல்படுகிறது என்பது குறித்து மைப்பர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில ஆடுகள் பலவீனமா இருக்கும், சில ஆடுகள் மரணத்துக்கு ஏதுவான படுக்கையில் இருக்கலாம், சில ஆடுகள் பலன் இல்லாமல் இருக்கலாம், சில ஆடுகள் காயப்பட்டிருக்கலாம், சில ஆடுகள் கடினமா இருக்கலாம், சில ஆடுகள் கருவலான ஆடுகள் போல இருக்கலாம். கருவலான ஆடுகள் என்ன? கரவல் ஆடுகள்னா கரவல் ஆடுகள் என்ன? அநேக ஆடு, செம்மறி ஆடு இருக்கு, வெள்ளாடு இருக்கு, குட்டி போட்டு, ஆமா, மான் குட்டி போட்டிருக்கிற ஆடா, ஆட்டுக்குட்டியை போட்டிருக்கிற ஆடு, கருப்பான ஆடா. பாருங்க, இந்த ஆடுகள் இருக்கு பாருங்களேன். அந்த மைப்பனை நீங்க இன்னைக்கு ஒரு ஹோம் இருக்கு, மைப்பன் யாரு, ஆடுகள் எப்படி இருக்கு, மைப்பன் எப்படி இருக்கணும், ஆடுகள் எப்படி இருக்கணும். ஒரு 5 பேருக்கு அழைப்பு, 5 பேர் என்ன பண்ண மெசேஜ் ரெடி பண்ண போறீங்க. ஒரு 5 பேர் ஆடுகள் எப்படி இருக்கணும், மைப்பன் எப்படி இருக்கணும் சொல்லி ஒரு 15 நிமிடங்கள் ஒரு சத்தியத்தை சொல்றதுக்கு ஒரு டைம் கொடுக்கப்படும். எப்பன்னு தெரியாது, நீங்க ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. வருகிற வெட்னஸ்டே இந்த ஆடுகள் பத்தியும் மைப்பன் பத்தி நான் பேசுறேன்னா யார் பேசுவீங்க? குடும்ப ஆசீர்வாத ஜெபத்துல ஆடுகளை பற்றி மைப்பர்களை பற்றி ஒரு 15 நிமிடங்கள் பேசணும். தங்கச்சிக்கா கைத்தடி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணலாம். வருகிற வெட்னஸ்டே 15 நிமிடங்கள் ஷெப்பர்ட்ஸ் ஆஃப் காட் அண்ட் ஷீப்ஸ் ஆஃப் காட். ஷெப்பர்டு, ஷீப்ஸு, ஆமாம், மைப்பன், ஆடுகள் என்ற தலைப்பில் ஒரு 15 நிமிஷங்கள் ஆலயத்தில் பேசப்படும். எல்லாரும் வரணும். ஆமென் சொல்லுங்க. ஆனால் வந்தால் தான் தெரியும் ஆடுகள் எப்படி இருக்கு, மைப்பர்கள் எப்படி. இங்கே பார்த்தீங்கன்னா ஆடுகளுடைய நிலைமையை அறிந்திருக்கிறவன் மைப்பன்.
உண்மையான ஒரு மைப்பன், உத்தரவாதம் எடுக்கிற மைப்பன், ஜபிக்கிற ஒரு மைப்பன், கர்த்தரை நேசிக்கிற ஒரு மைப்பன் ஆடுகளை குறித்து நன்றாக அறிந்திருப்பான். எந்த ஆடு பலவீனமா இருக்கு, எந்த ஆடு பலத்தோடு இருக்கு, எந்த ஆடு சுறுசுறுப்பா இருக்கு, எந்த ஆடு சோம்பேறியா இருக்கு, எந்த ஆடு கர்த்தருக்குள்ள இருக்கு, எந்த ஆடு கர்த்தருக்கு வெளியே இருக்கு, எந்த ஆடு மந்தைக்குள்ள இருக்கு, எந்த ஆடு மந்தைக்கு வெளியே இருக்கு, எந்த ஆடு மைப்பனை பின்பற்றி நடக்குது, எந்த ஆடு மைப்பனுக்கு பின்னிட்டு ஓடுது, எல்லாத்தையும் ஒரு மைப்பன் நன்றாக தெளிவாக திட்டமாக அறிந்திருக்கிறவன். அப்ப உன்னுடைய ஆடுகளுடைய நிலைமை அறிந்து கொள்கின்றாரு. அதனால மைப்பன் கொடுக்கப்படுகிற பாரம் என்னன்னா, காயத்தோடு ஆடுகள் இருக்குமானால் அந்த காயங்களுக்கு ஏற்ற மருந்தை ஊற்றுகிற மைப்பனாய் காணப்படணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த மைப்பனுடைய பொறுப்பு வித்தியாசமானது. மைப்பனுடைய பொறுப்பு, மைப்பனுடைய பாரம், மைப்பனுடைய இருதயம் ரொம்ப விசேஷமானது, வித்தியாசமானது. ஆடுகளுக்காகவே தன் ஜீவனை கொடுத்தவர் நல்ல மைப்பன். அல்லேலூயா. இயேசு நானே நல்ல மைப்பன், நல்ல மைப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். அந்த நல்ல மைப்பனுடைய ஆவியுடையவர்கள் ஆடுகளுடைய நிலைமை அறிந்து கொள்ளணும். ஒரு ஆடு மாம்சத்தால் நடத்தப்படுதா, ஒரு ஆடு ஆவியினால் நடத்தப்படுதா, ஒரு ஆடு தேவனுடைய புல்லுள்ள இடங்களில் மேய்தா, ஒரு ஆடு புல்லுள்ள இடங்களில் மேய்தான் பார்க்கணும். இல்லை ஒரு ஆடு புல் இல்லாத இடங்களில் இருக்கா யோசித்து பார்க்கணும். புல் இல்லாத இடங்களில் ஆடு மேய்ச்சனாவும் பலவீனமாயிடும், வியாதி வந்துடும், செத்துரும். ஆனால் புல்லுள்ள இடங்களில் ஒரு ஆடுகள் மேய்த்தால் அந்த புல்லானது அந்த ஆடுகளுக்கு ஆகாரமாக இருந்து பலன் கொடுத்து சுகத்தோடு ஆரோக்கியமாக அந்த ஆடுகளை வைக்கும். ஆகவே ஆடுகள் ஆரோக்கியமாக இருக்கா, ஆடுகள் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கா, ஆடுகள் மைப்பனுக்கு கீழ்ப்படுகிறதா, ஆடுகள் மைப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதா, ஆடுகள் சுறுசுறுப்பா இருக்கா, ஆடுகள் சோம்பேறியா இருக்கா, ஆடுகள் சுகமா இருக்கா, ஆடுகள் பலத்தோடு இருக்கா, ஆடுகளுக்குள் ஜீவன் இருக்கா, அல்லது ஆடுகள் செத்து போய் கிடக்குதா, ஆடுகள் மரணத்துக்கு ஏதுவான தருவாயத்தில் இருக்கா, ஒவ்வொன்றை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய நல் பார்வை கொண்ட மைப்பனுடைய அபிஷேகம் எல்லா சபைகளுக்கு வேணும். அல்லேலூயா. எல்லா சபைகளுக்குள்ளே ஆடுகளுடைய நிலைமையை, ஆடுகளுடைய நிலவரத்தை, ஆடுகளுடைய பிரச்சனையை அறிந்திருக்க வேண்டும் மைப்பன். ஆடுகள் கடத்தோடு வாழ்தா, கடன் இல்லாமல் இருக்கா? எனக்கு பாஸ்டர் சொன்னார், நல்லா 10 பேர்ல மோந்திர பொண்ணுன்னு. அவர் சொல்லும்போது நான் எத்தனை வயசுல எல்லா கோல்டு பேங்க்ல தான் இருக்கு. அப்போ அது அப்புறமா சொன்னார், ஃபஸ்ட்டு வச்ச கோல்டை ரிலீஸ் பண்ணும், அதையும் போடணும், இல்லாததையும் போடுறபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு. ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஆடுகளுக்குள்ள அன்பு இருக்கா, ஆடுகளுக்குள்ள சமாதானம் இருக்கா, ஆடுகளுக்குள்ள சந்தோஷம் இருக்கிறதா, ஆடுகளுடைய அந்த மந்தைக்குள்ள நிம்மதி இருக்கிறதா, அந்த மந்தையின் ஆடுகளுக்குள்ள ஒற்றுமை இருக்கா, அந்த மந்தையின் ஆடுகளுக்குள்ள யோசித்து பாருங்க, நல்ல காரியங்கள் இருக்கு, யோசித்து பாருங்க. ஆடுகள் எப்படி இருக்கு, மந்தை எப்படி இருக்கு? இன்னைக்கு மெஜாரிட்டி பார்த்தா மந்தையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மந்தையில் இருக்கிற ஆடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆடுகள் ஆண்டவருக்குள் இருக்கா, அல்ல ஆண்டவருக்குள் இருக்கிற மாதிரி இருக்கா? அந்த ஆடுகள் ஆண்டவருக்குள் இருக்கா, அல்ல ஆண்டவருக்குள் இருக்கிற மாதிரி இருக்கா? நீங்க நாம கர்த்தருக்குள் இருக்கிறோமா, அல்லது கர்த்தருக்குள் இருக்கிற மாதிரி நாம் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ஆடுகள் உலகத்தோடு இருக்கிறதா, அல்லது அந்த ஆடுகள் பரலோக இணைப்போடு இருக்கிறதா? உலக இணைப்பு ஆடுகளை இழுக்கிறதா, அல்லது பரலோக பிரசன்னம் அந்த ஆடுகளை இழுக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆடுகளுடைய நிலைமை என்ன, ஆடுகள் எந்த நிலைமையில் இருக்கு, அட் பிரசன்ட் ரைட் சிச்சுவேஷன் என்ன என்பதை அறிந்து கொள்ளுகிற கண்கள், அந்த ஆடுகளுடைய நிலைமையை பார்க்கிற கண்களும், அந்த ஆடுகளுடைய நிலைமையை புரிந்து கொள்கிற மனப்பக்குவத்தோடு செயல்படுகிற தேவ மனிதர்களாய் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் எழும்பணும்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். நான் சொல்லும் பொழுது வருத்தப்படுகிறேன். பணம் இருக்கிற ஆடு எது, பணம் இல்லாமல் இருக்கிற ஆடு எது என்பது வித்தியாச பார்த்து ஊழியம் செய்கிற மைப்பர்களுக்கு வரப்போகிற அபாயம் ஒன்று இருக்கிறது. பணம் வைத்து கொண்டிருக்கிற ஆடுகள் மீது கண் வச்சிருக்கிறாங்களா, பணம் இல்லாத ஆடுகள் மீது, படித்த ஆடு மீதா, படிப்பில்லாத ஆடுகள் மீதா? ஆனால் உண்மையான ஒரு மைப்பன் ஆடுகள் எப்படியா இருந்தாலும் அந்த ஆடுகளை நேசிக்கிற ஒரு இருதயம் கொண்டவன் தான் நல்ல மைப்பன். அல்லேலூயா. அந்த ஆடுகளை நேசிக்கிற இருதயம் உள்ளவன்,
அந்த ஆடு கெட்டதா இருந்தாலும் சரி, ஆடு நல்லதா இருந்தாலும் சரி, ஐயோ இந்த ஆடு அது கெட்டதா இருந்து அழிஞ்சு போயிடக்கூடாது, அந்த ஆடு நல்ல ஆடாய் மாற்றப்பட்டு மந்தையிலிருந்து அது சரியான இடத்திற்கு போகணும்னு சொல்லி நல்ல எண்ணத்தோடு செயல்படுகிற மைப்பர்கள் வேணும். சபையில வருகிறதான ஒரு 500 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 500 ஆடுகள் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த 500 ஆடுகளையும் ஒரே பார்வையோடு பார்க்கக்கூடிய கண்களுடைய மைப்பனுடைய அபிஷேகம் நம்முடைய ஜீசஸ் மிராக்கிள் சர்ச்சில் வேணும். இந்தியாவில் இருக்க எல்லா சர்ச்சஸ்ல வேணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வேணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த நிலைமையில வசனம் சொல்லுது, அந்த ஆடுகளுடைய நிலைமை நன்றாய் அறிந்து கொள். அந்த ஆடுகளுடைய நிலைமை நன்றாக அறிந்து கொள்ள என்ன அர்த்தம்? அந்த ஆடுக்கு நீ செய்ய வேண்டிய வேலை என்ன, அந்த ஆடை குறித்து உன்னுடைய அக்கறை என்ன, அந்த ஆடுகள் மீது அக்கறையோடு பாசத்தோடு அதே நேரத்தில் கண்டிப்பு, அந்த ஆடுகளை திருத்துகிற எண்ணத்தோடு வாழ்கிற மைப்பனுடைய ஆவி எனக்கு தேவை, எங்களை போன்ற ஊழியக்காரர்களுக்கு தேவை, சகல பரிசுத்தவான்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வேணும். ஆடுகளுடைய நிலைமையை பார்க்கணும். ஆனால் அந்த ஆடுகள் நிலைமையை பார்த்து அந்த நிலைமைக்கு ஏற்ற விதத்தில் வேலை செய்கிற ஒரு மைப்பனுடைய ஆவி இந்த ஜீசஸ் மிராக்கிள் சர்ச்சில் வெளிப்படணும்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒருவேளை நானாகட்டும் அண்ணாகட்டும் அந்த ஆடுகள் நன்றாக அறிந்து கொள்வதில் நான் வீக்காக இருந்தால், பாஸ்டர் வீக்காக இருந்தால், நீங்கள் என்ன பண்ணும்? எங்களுக்காக ஜெபம் பண்ண. ஆடுகளுடைய நிலைமையை அறிந்து கொள்ளுகிற பார்வை தாரும் ஆண்டவரே. ஆடுகளுடைய நிலைமையை பார்த்து ஆடுகளுக்காக உத்தரவாதம் எடுக்கிற இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஆடுகளுக்காக பரிந்து பேசுகிற உள்ளத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆடுகளுடைய நிலைமையில உதவி செய்கிற மனப்பக்குவத்தை தாருங்க ஆண்டவரே. ஆடுகளின் காயங்களை ஆற்றுகிற மருந்தை எங்கள் மைப்பர்களுடைய கரத்தில் கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, சபைக்கு மந்தையில் இருக்கிற எல்லா ஆடுகளுடைய உள் காயங்கள் வெளி காயங்களை ஆற்றக்கூடிய மருந்துகளை ஊற்றுகிற மைப்பனுடைய அபிஷேகம், அப்பேற்பட்ட மைப்பர்களுடைய இருதயம் எங்க ஜீசஸ் மிராக்கிள் சர்ச்சில், எங்க தேசத்தில் இருக்க சபைகள்ல எல்லா ஊழியக்காரர்களுக்குள்ள அந்த அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா. கோயில் கோமாளின்னு ஒரு பாட்டு வந்துச்சு, கேட்டிருக்கீங்களா? பாட்டு பேர் என்ன? கோயில் கோமாளி. பிரதர் ரவி பரத் பாட்டு. சர்ச்சு முடிஞ்சா வீட்டில் போய் பாருங்க. கோயில் கோமாளி, அந்த பாட்டு பேர் கோயில் கோமாளி. ஒரு ஊழியக்காரங்க இப்போ எப்படி ஜனங்களை ஏமாத்துறாங்க என்பது ஒரு கான்செப்டில் அந்த பாட்டு எடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஜனங்க அப்படி தான் ஓடுறாங்க, ஜனங்க அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் உண்மை உத்தமமாய் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிற சில தேவ மனிதர்கள் உண்டு. ஆனால் உண்மையான ஒரு மைப்பன் ஆடுகளுக்காக கண்ணீர் வடிக்கிறவன், உண்மையான ஒரு மைப்பன் ஆடுகளுக்காக பரிந்து பேசுகிறவன், உண்மையான ஒரு மைப்பன் ஆடுகளுக்கு சரியான உணவை கொடுக்கிறவன், உண்மையான ஒரு மைப்பன் ஆடுகள் தவறு செய்யும் போது அந்த ஆடுகளை திருத்துகிறவன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறோடு ஒத்து போகிறவன் மைப்பன் அல்ல, அந்த தவறை தட்டி கேட்டு திருத்துகிறவன் மைப்பன். அந்த தவறுக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் பரிந்து பேசுகிறவன், அந்த தவறை கொண்டு வந்து சத்துருவை எதிர்க்கிறவன் உண்மையான ஒரு மெய்ப்பன். ஆடுகள் பலவீனமா இருந்தாலும் பலத்தோடு இருந்தாலும் அந்த ஆடுகளுக்கு விரோதமாக சிங்கமோ அந்த ஆடுகளுக்கு விரோதமாக கரடியோ வரும் பொழுது தன் பிராணனையும் பாராமல் தன் ஜீவனையும் பாராமல் அந்த ஆடுகளையும் அந்த ஆட்டுக்குட்டிகளையும் அந்த மந்தைகளையும் காப்பாற்றும்படி சிங்கத்தோடு யுத்தம் பண்ணி அந்த கரடியோடு யுத்தம் பண்ணி சிங்கத்தையும் கரடியும் கொன்று ஆடுகளை காப்பாற்றுகிறவன் தான் உண்மையான ஒரு மெய்ப்பன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு ஆடு தப்பு பண்ணிச்சு, நம்ம மைப்பன் என்ன பண்ணோம்? என்ன பண்ணும்? திருத்தணும். தூற்றி திரியக்கூடாது, ஜெபிக்கணும். நீங்க உண்மையான ஒரு மைப்பன் ஆடுகளின் தவறு காணும் பொழுது அந்த தவறை தூற்றி திரிகிற மைப்பனா இருக்க முடியாது. அந்த தவறுகளுக்காக கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற மைப்பனா இருப்பான். அல்லேலூயா. ஒரு ஆடுகளுக்குள்ளே தவறுகள் வரும் பொழுது ஒன்று வார்த்தையின் மூலமாய் அந்த ஆடுகளை திருத்துகிறவன், ஜெபத்தின் மூலமாய் அந்த ஆடுகளை திருத்துகிறவன், கடிந்து கொள்ளுதல் மூலமாய் எச்சரிப்பின் மூலமாய் அந்த ஆடுகளை திருத்துவான் ஒழிய அந்த ஆடுகளை குறித்து எல்லா இடத்திலும் தூற்றி திரிகிறவன் மைப்பனா இருக்க முடியாது. அவன் கள்ளன், அவன் ஏமாற்றக்காரன், அவன் பொல்லாத மைப்பன். ஆகவே ஆலயத்தில் இருக்கிற
நாமும் ஒவ்வொருவருக்குள் ஒவ்வொருவரும் அன்பா இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒருத்தருடைய பாரத்தை ஒருத்தர் சுமந்து கொள்ளணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். ஒரு ஆடு பலவீனமா இருக்கிறது பார்த்தா அந்த ஆடு பத்தி குறை சொல்லக்கூடாது. அந்த ஆடு பத்தி குறை சொல்லக்கூடாது. ஆமா, ஆடு எல்லா ஆடுகள் பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த ஆடுகளை நடத்துகிற மைப்பனை சில நேரத்துல தடுமாறுகிறான், தவிக்கிறான். ஆடுகளை நடத்துகிற ஒரு மைப்பன் விசுவாசத்தில் உறுதியா நிக்கணும். அந்த ஆடுகளுடைய நிலைமைக்காக பரிந்து பேசுகிற மைப்பனுடைய ஆவி வெளிப்படணும். நம்முடைய ஜீசஸ் மிராக்கிள் சர்ச்சில் ஆண்டவர் திரளான ஆடுகளை கொடுத்தார். இன்னைக்கு ஒரு சில ஆடுகள் கர்த்தருடைய கிருபையினால ஒரு சில இடத்துல செட்டில் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு ஆதங்கம் என்னன்னா, ஒரு ஆடு கூட தவறான பாதையில் போயிடக்கூடாது. ஒரு ஆடு முட்கள் நடுவில் சிக்கி தவிக்கும் போது ஒன்று போனா போது 99 ஆடு இருக்குன்னு சொல்லி சுகபோகமா வாழ்கிறவன் மைப்பன் அல்ல. காணிக்கையினால தசம பாகத்தினால தன்னுடைய வயிற்றை நிரப்புகிறவன் மைப்பன் அல்ல. அந்த 99 ஆடுகளை மந்தையில விட்டுட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி ஓடுகிறான் பாருங்க. அந்த ஆடு எங்க இருக்கு, என்ன நிலைமையில் இருக்கு? ஆடுகளுடைய நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். சில ஆடுகள் முட்கள் வேலியிலே முட்களுக்குள்ளே அது சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். சில ஆடுகள் பள்ளத்தில் விழுந்திருக்கலாம். சில ஆடுகள் வழி மாறி போயிருக்கலாம். சில ஆடுகள் காயத்தோடு இருக்கலாம். சில ஆடுகள் மரண தருவாயத்திருக்கலாம். எந்த நிலைமையில் ஆடுகள் இருக்கிறதோ அந்த நிலைமையை அறிந்து கொள் என்று சொல்லாமல் நன்றாய் அறிந்து கொள். இந்த வாரத்தில் ஜெபிக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஜெப குறிப்பு இந்த வசனத்தின்படி, ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுத்த மைப்பர்கள் ஆடுகளுடைய நிலைமை நன்றாய் அறிந்து கொள்ளுகிற மைப்பர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்கணும். உங்க விண்ணப்பத்தில் ஒரு விண்ணப்பம், ஆடுகளுடைய நிலைமையை நன்றாக அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆடுகளுடைய நிலைமை அறிந்து கொள்ளுகிற பார்வை, ஆடுகளுடைய நிலைமையை பார்க்காம போகிற மைப்பர்கள் எங்களுக்கு வேண்டாம். ஆடுடைய நிலைமையை பார்த்து பரிந்து பேசி அந்த ஆடுகளுக்கு தேவையான சத்துவத்தை தருகிற மைப்பர்கள் எங்களுக்கு எழுப்பித்தாரும் என்று ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்படி மைப்பர்கள் நல்ல உணவை கொடுத்து அந்த ஆடுகளை உட்கொள்ள முடியாத அந்த உணவை உட்கொள்ள முடியாத ஆடுகள் பலவீனமாக தான் இருக்கும். அது பலனை பெற்றுக்கொள்ளாது. இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆடுகளுடைய நிலைமையை அறிந்து கொண்டு ஜெபிக்கிற ஒரு பாரம் விசுவாசிகள் மேலே வரட்டும், ஊழியக்காரர்கள் மேலே. சில சபைகளில் பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் தங்களுடைய பாரத்தை யாருக்கிட்ட சொல்ல முடியாமல் கஷ்டப்படுறாங்க. சில ஆடுகள் தங்களுக்குள் இருக்கிற பாரத்தை பகிர்ந்து கொள்ளவும் முடியலன்னா, பகிர்ந்து கொண்டோம்னா நம்மளை பற்றி தப்பாக பேசிடுவாங்களோ, நம்மளை தாக்கி பேசிடுவாங்களோ, நம்மளை தூச்சி திரிஞ்சிடுவாங்களோ. அந்த ஆடுகளுடைய பாரம் இன்னைக்கு இந்த இடத்துல ஆடுகளின் பாரத்தை பார்க்கக்கூடிய பிரதான மைப்பனுடைய கண் இந்த இடத்துல உலாவிக் கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆடுகளின் பாரத்தை பார்க்கிற பிரதான மைப்பனுடைய கண்கள் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. பலவீனமான ஆடே கர்த்தருனை பார்க்கிறார். கீழ்ப்படியாமையின் ஆடே கர்த்தருனை பார்க்கிறார். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடாத ஆடையுனை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவரை நேசிக்கிற ஆடே கர்த்தருனை பார்க்கிறார். ஒரு தேவ பிள்ளை இருக்கிற நான், நீங்க ஆண்டவரை நேசிக்கிற ஆடுகளா இருக்கணும். ஆண்டவரை நேசிக்கிற ஆடுகளா இருக்கணும். சங்கீதம் 23:1-2 கர்த்தர் என் மைப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த ஆடுகள் என்ன சொல்றது? தாவீது என்ன சொல்றாரு? அவர் மைப்பன் தான். ஆனா அந்த வசனத்தில் அவர் ஒரு ஆடா இருக்கிறாரு, பிரதான மைப்பனா இருக்க தேவன் மைப்பனா இருக்கிறாரு. அவர் சொல்றார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் என்னை கொண்டு போய் விடுகிறார். உண்மையான ஒரு மைப்பன் ஆடுகளை சத்தியத்தின் பாதையிலே புல்லுள்ள இடங்களில் நல்ல புஷ்டிகரமான ஆகாரமுள்ள சத்தியத்தின் இடத்துக்கு நேராக கொண்டு போய் அவருடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தை கொடுக்கத்தக்கதான நிம்மதியை கொடுக்கத்தக்கதான தண்ணீர்கள் அண்டையிலே அந்த பரிசுத்த ஆவி நிறைவண்டையில கொண்டு போகிற மைப்பனுடைய அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. ஆடுகளுக்கு ஆகாரம் வேணும், ஆடுகள் குடிக்க
தண்ணீர் வேணும். அப்ப சரியான சாப்பாட்டையும் சரியான நல்ல தண்ணீரை கொடுக்கிறவன் தான் மைப்பன். நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவர் லாரன்ஸ் பிரதர் அப்படி மாற்றுங்க, அல்லேலூயா, சாலோமன் பாஸ்டர் அப்படி மாற்றுங்க, அப்படி நீங்க ஜெபிக்கணும். ஊழியக்காரர்களுக்கு ஜெபிக்கணும், நல்ல ஒரு புல்லுள்ள இடங்களில் மைக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். புல்லுள்ள இடங்களில் மைக்கணும். ஆண்டவர் ஆடுகளுக்கு தேவையான விதத்தில் உதவி செய்கிற ஒரு மைப்பனுடைய அபிஷேகம் இன்னைக்கு நம்முடைய சர்ச்சில் வருது. எல்லா சபைகளுக்குள் வரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பணக்கார விசுவாசிகள் ஒரு மாதிரி பார்க்குற ஊழியக்காரனும் பணம் இல்லாத விசுவாசிகளை ஒரு மாதிரி பார்க்குற ஊழியக்காரர்களுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசத்தை ஜனங்கள் பார்க்க போகிறாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க மைப்பர்கள், இந்தியாவில் உலகத்தில் அநேக இடத்துல மைப்பர்கள் கஷ்டத்தோடு இருக்கிற ஆடுகளுடைய வலியை பார்க்காமல் யார் நல்லா காணிக்க கொடுக்குறாங்க, யார் நல்ல தசம பாகத்தை கொடுக்குறாங்க, யார் நல்லா பணம் கொடுக்குறாங்களோ, பொருள் கொடுக்குறாங்களோ, தேவையான வசதிகளை கொடுக்குறாங்களோ, அப்படிப்பட்ட ஆடுகளுக்கு நேராக போகிற ஊழியக்காரன் நீ ஊழியக்காரன் அல்ல. அல்லேலூயா. ஒரு ஆடு கஷ்டத்தோடு இருக்குன்னா அந்த ஆடோடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு அந்த கஷ்டத்துக்கு ஒருவேளை இந்த மைப்பனிடத்துல நான் சொல்ற பாருங்க, மைப்பன்கிட்ட காசு இருக்காம இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனா மைப்பன்கிட்ட நல்ல புஷ்டிகரமான புல்லுள்ள இடங்களில் அவனால் மேய்க்க முடியும். அந்த புல்லுள்ள இடங்களில் ஆடுகள் மேய்த்து அந்த ஆகாரத்தை உட்கொண்டு அந்த ஆடுகள் என்ன பண்ணும், அந்த மைப்பனுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும், அந்த மைப்பனுக்கு பலன் கொடுக்கும், அந்த மைப்பனுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும். ஆகவே ஒரு மைப்பன் கண்ணீரால் ஆடுகளை நனைக்கவும், ஒரு மைப்பன் தன் வாயின் வார்த்தைகளால் ஆடுகளின் காயத்தை ஜீவ வார்த்தையால் ஆற்றவுமே அழைக்கப்பட்டவன் ஒழிய ஆடுகளை குறித்து எல்லா இடத்தில் கூட்டி திரிகிறவன் அவன் மைப்பன் அல்ல, அவன் கள்ளன், அவன் கபடமுள்ள வேலையான். நீங்க ஜெபிக்கணும், மைப்பர்கள் இப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. எத்தனையோ ஆடுகள், ஆனா இன்னைக்கு சில இடத்துல பாத்தீங்கன்னா மைப்பர்களை குறித்து ஆடுகள் எல்லா இடத்துலயும் தூச்சி திரிகிற ஆடுகள் இருக்கு. அது மைப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஆடு அல்ல, அது கர்த்தருக்கு கீழ்ப்படியாது, அது மைப்பனுக்கு கீழ்ப்படியாது, அது சர்ச்சுக்கும் கீழ்ப்படியாது. அந்த ஆடுகள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஆடுகள். அது எல்லா இடத்துலயும் ஊழியக்காரர்கள் பற்றியோ மற்ற விசுவாசிகள் பற்றியோ தூச்சி திரிகிற ஆடுகள். அது ஆடுகள் அல்ல, அது வேஷம். ஆடுகளை போல் நடிக்கிற ஆவி, ஆடுகள் போல் வெளிப்படுகிற ஆவி. அந்த ஆவி எனக்கிட்ட இருக்கக்கூடாது, உங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஜீசஸ் மிராக்கிள் சர்ச்சில் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இந்தியாவில் எந்த சபையில் ஆவியில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கள்ள மைப்பனும் கள்ள ஆடுகள் இருக்கக்கூடாது. ஜப குறிப்பில் இந்த வாரம் ஜபிக்கிறவர்கள் ஜப குறிப்பு, கள்ள மைப்பனுடைய ஆவியும் கள்ள ஆடுகளின் ஆவி வெளியேற்றப்பட வேண்டும். திருச்சபைகளை விட்டு கள்ள மைப்பனுடைய ஆவி துரத்தப்பட வேண்டும். மைப்பனின் போர்வை ஆடுடைய போர்வை போட்டுக் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களும் விசுவாசிகளுடைய அந்த முகத்திரையை கர்த்தர் கிழித்தெறியணும். நீங்களும் நானும் ஜபிக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். ஆடுகளுடைய நிலைமையை நன்றாக அறிந்து கொள்ளணும். இரவும் என்று பாராமல் பகலும் என்று பாராமல் ஆடுகளுக்காக தன்னையே பலியாக ஒப்பு கூட ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய மந்தையில் இருந்த ஒரு குடும்பம், இது சொல்றதுக்காக அல்ல, அவங்க சொன்ன சாட்சியை ஞாபகம் வந்ததுனால நான் சொல்கிறேன். குறிப்பிட்ட பலவீனமாக அவங்க இருக்கும் பொழுது நைட்டு டைம் தெரியாது, அது வந்து அன்டைம். ஒரு 10 மணிக்குள்ளே வந்து அது வேறு விஷயம், 11, 11, 12, 1 இது வேறு டைம், அன்டைம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு குடும்பம் பாதிப்பான நிலைமையில் இருக்கும் பொழுது அவங்களுடைய பிரச்சனையை அறிந்து ஃபோன் கால் மூலமாக கேட்டு அந்த குடும்பத்துக்கு போய் நம்மக்கிட்ட இருந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு கொஞ்சம் அவங்களுக்கு செக் பண்ணி அவங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். அவங்க சொன்ன சாட்சி இந்த இடத்துல. ஸோ இப்படிப்பட்ட நாங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது பாஸ்டர் வந்து வீட்டுக்கு வந்து இந்த மாதிரில ஜெபித்தாங்க. நம்ம கடமை, யாராக இருந்தாலும் ஊழியக்காரர் போகணும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. யாரா எந்த ஆடுகள் கஷ்டப்பட்டாலும் எந்த நிலைமையில் கஷ்டப்பட்டாலும் அந்த ஆடுகளுக்காக உத்தரவாதம் எடுக்க தெரிந்தவனும் மருந்தை கொடுக்க தெரிந்தவன் நல்ல மைப்பன். அப்படிப்பட்ட அபிஷேகம் தான் இக்காலத்துக்கும் இனி வரப்போகிற காலத்துக்கும் எல்லா சபைகளுக்கும் தேவை. ஆமென். அல்லேலூயா.
அதனால அந்த ஆடு வழி மாறி போச்சுன்னா கூட அந்த ஆடை குறித்த ஒரு பரம தரிசனம் இருக்கணும். கீழ்ப்படியாம போறது வேற, வழி மாறி போகிறது வேற. போற பாதை திடீர்னு தெரியாம ஆடு வேறு ரூட்டா போயிடுது. இப்போ நம்ம வண்டியில் போயினே இருக்கிறோம். சம்டைம்ஸ் நமக்கு அந்த மேப் இல்லாததுனால நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் ரூட்டு வேறு ரூட்டில் போயிடுறோம். கரெக்டாக மறுபடியும் என்ன பண்ணுறோம், கூகுள் மேப்பில் ரூட்டை போட்டு சரியான ரூட்டுக்கு வரும். அப்படிலாம் யாருன்னா கேட்டுட்டு சரியான ரூட்டுக்கு வரும். அது வழி மாறி போகுதல். ஆனால் கீழ்ப்படியாமல் போகுதல் என்ன தெரியுமா, 1000 சொன்னால் கூட அந்த வார்த்தைக்கு என்னது ஒரு வேலையே கிடையாது, அந்த வார்த்தைக்கு மரியாதையே கிடையாது, அந்த வார்த்தைக்கு ஒரு உண்மை கிடையாது. இதுதான் கீழ்ப்படியாமை. பக்கத்தில் பச நாம கீழ்ப்படியாத ஆடுகளை இருக்கக்கூடாது, வழி மாறி போகிற ஆடுகளை இருக்கக்கூடாது. அன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளணும், கீழ்ப்படியாமல் போற ஆடுகளை குறித்து மைப்பன் உத்தரவாதம் எடுப்பான், பரிந்து பேசுவான், திருத்துவதுகிட்ட வழியை பார்ப்பான். ஆனால் வழி மாறி போன ஆடை அவன் தேடி போகிறான். அவ்வளோ பேர் சொல்றது புரியுதா புரியலையா? வழி மாறி போகிற ஆடுகள் வேற, கீழ்ப்படியாமல் போகிற ஆடுகள் என்பது வேற. வழி மாறி போகிற சில ஆடுகளை தேடி மைப்பன் ஓடுகிறான். ஆனால் கீழ்ப்படியாமல் போகிற ஆடுகள் மீது உத்தரவாதம் எடுக்கிறான். புரியுற மாதிரி சொல்லணும்னா, பாஸ்டர் சொன்னார் பாட்டு கரெக்டா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ அப்பாவுடைய வீடு நிரந்தரம். என்ன பாட்டு இது? தகப்பன் வீடு தான் நிரந்தரம், அவரோடு வாழ்வது தான் சுதந்திரம், சந்தோஷம். அதுக்கு அடுத்த வார்த்தை நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு, மோந்திரம், செருப்பு எல்லாத்தையும் கொடுத்து நல்ல பண்டிகை கொண்டாட வச்சார். கரெக்டா? அல்லேலூயா. நீங்க சொல்லணும், இந்த நல்ல பண்டிகை கொண்டாட வச்சார்ல, கடை வெட்டினாரு ரைட்டு, பொங்க வச்சாரு ரைட்டு, ஊருக்கே சோறு கறி சாப்பாடு கொடுத்தாரு ரைட்டு, ஆடை வெட்டினாரு ரைட்டு, ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு ரைட்டு, மோந்திரம் போட்ட ரைட்டு, செருப்பு போட்ட ரைட்டு, கட்டி அணைச்சாரு, முத்தமிட்டாரு, எல்லாம் ரைட்டு. நீங்க சொல்லணும், அப்பா அந்த பிள்ளைய தேடிட்டு போனாரா, பிள்ளை அப்பாவை தேடிட்டு வந்துச்சான்? எப்போ அந்த நிரந்தர நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு எனக்கு நேரம் உங்களுக்கு நேரம் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ஆண்டு சொல்ல என்ன தெரியுமா, அந்த இளைய குமாரன் புத்தி தெளிந்து அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். எத்தனை வசனம்? 17 வசனம், 18 வசங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 17, 18, 17. அண்டர்லைன் பண்ணுங்க, வாசிங்க. அங்கே நிறுத்திடுங்க போதும். அவனுக்கு புத்தி தெளிந்த போது. இப்ப இது எந்த ஆடு? புத்தி தெளிந்த ஆடா, புத்தி தெளியாத ஆடா? புத்தி தெளிந்த மகனா, புத்தி தெளியாத மகனா? இப்போ நம்மளை பத்தி நினைச்சு பார்க்கலாம். நாம புத்தி தெளிந்த பிள்ளையா இருக்கிறோமா, புத்தி தெளியாத பிள்ளையா இருக்கிறோமா? நான், நீங்க, நாம அந்த இளையகுமாரனை போல் இருக்கிற நாம புத்தி தெளிந்த ஆடா, புத்தி தெளியாத ஆடா இருக்கிறோமா? இப்படி கேட்கறத விட வேற மாதிரி கேட்கிறேன். புத்தி தெளிந்த ஆட்டுக்கும் புத்தி தெளியாத ஆட்டுக்கும் என்ன வித்தியாசம்? புத்தி தெளிந்த ஆட்டுக்கும் புத்தி தெளியாத ஆட்டுக்கும், புத்தி தெளிந்த மகனுக்கும் புத்தி தெளியாத மகனுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? கீழ்ப்படியாம இருக்கிறது புத்தி தெளியாத ஆடு, கீழ்ப்படிதலோடு இருக்கிறது புத்தி தெளிந்த ஆடு. இப்ப நாம புத்தி தெளிந்த ஆடா, புத்தி தெளியாத ஆடா? சாம் இப்படி பிரசங்கம் பண்ணான். என்ன பிரசங்கம் பண்ணான்னா, ஆண்டவருக்கு கசப்பு காடியை கொடுத்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி குட் ஃப்ரைடே ஒரு மெசேஜ் கொடுத்தா. அப்படி இது ஞாபகம், இப்போ இது இது தெரியறதுக்காக சொல்கிறேன். அந்த புத்தி தெளிஞ்சிருக்கா தெளியல என்பதுக்கு.
நிறைய பேர் ஆண்டவருக்கு அன்றைக்கி ஒரு முறை தான் கசப்பு கடி கொடுத்தாங்க, கசப்பான தண்ணீர். ஆனால் நீங்கள் நிறைய பேர் வந்து ஆண்டவருக்கு மறுபடியும் கசப்பான தண்ணீரை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன? சர்ச்சுக்கு வந்து வேஸ்ட்டை போட்டு உட்காந்துருக்கிறீங்க, சர்ச்சுக்கு வெளியே போனால் பீடி அடிச்சிருந்தாங்கிறீங்க, சிகரெட் அடிச்சுதாங்கிறீங்க, அப்புறம் என்னையா வெத்தலை தண்ணி அடிச்சிருந்தாங்கிறீங்க, பாக்கு போடுறவன் பாக்கு போட்டு தாக்குறீங்க அப்படின்னு ஒரு பிரசங்கத்தை கொடுத்தார். மறுபடியும் ஆண்டவருக்கு கசப்பான தண்ணீர் கொடுக்குறீங்களே அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்லுங்க, அது புத்தி தெளிந்த ஆளா புத்தி தெரியாத ஆளா? பக்கத்தில் புத்தி இருக்கா புத்தி இல்லையா? இப்படி இப்போ புரியுது பாருங்க. பக்கத்தில் உங்களுக்கு புத்தி இருக்கா புத்தி இல்லையா? நீங்க பதில் சொல்லுங்களேன். நல்ல புத்தி இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு பாப்பா தான் ஏதோ இருக்கு பிரதர், புத்தி இருக்கு ஆனா இல்ல. யாரோ ஒருத்தர் இப்படி சொன்னாங்க, புத்தி இருந்தா பூவா துண்ணு. அடுத்த வார்த்தை அவர் சொல்ல. ஏன்னா சில பேருக்கு கொஞ்சம் பேச தெரியும், மீதி பேச தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறது நான் ஒருத்தன். சரி, மேட்ருக்கு வருகிறோம். இப்போ உண்மையா நம்ம புத்தி தெளிந்த பிள்ளையா இருக்கிறோமா புத்தி தெரியாத பிள்ளையா இருக்கிறோமா? சரி, சிங்கம் நல்ல ஒரு ஆன்சர் கொடுத்தீங்க. கீழ்ப்படியாத ஆடு, கீழ்ப்படுகிற ஆடு. இப்போ இந்த ஆடு கீழ்ப்படிச்சதா? சரி, இவருக்கு புத்தி தெளிஞ்சது எப்படி உங்களுக்கு தெரியும்? மனம் திரும்புதல். அப்ப மனம் திரும்புதல் எந்த ஆடுக்குள் வருகிறதோ, எந்த ஊழியக்காரனுக்குள் வருகிறதோ அவன் புத்தி தெளிந்த ஆடு. அப்பா பேச்சை சொல்லுது கேட்டிருந்தா சிம்பிளா சொல்லிட்டுங்களா, உங்களுக்கு நம்ம பாஷையில் புரியுற மாதிரி. புத்தி இல்லாத ஆடு சேத்துல இருக்கும், புத்தி இருக்கிற ஆடு ஆத்துல இருக்கும். இப்ப ஆத்துல இருக்கிறியா சேத்துல இருக்கிறியா? என்ன பார்த்தே கேட்குறீங்க? சரிங்க, ஆத்துல இருக்கிறீங்களா சேத்துல இருக்கிறீங்களா? யாரும் சில பதிலுக்கு ஆத்துலயும் காலேஜுக்குவோம் சேத்துலயும் காலேஜுக்குவோம். என்ன நடக்கும்? எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, லாரன்ஸை 2 போட்டில் போட்டுட்டு 2 காலில் 2 போட்டில் வச்சு கட்டியாச்சு. 2 போட் ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. 1 ஈஸ்ட்டுக்கு போகுது, 1 வெஸ்ட்டுக்கு போகுது. என்ன ஆவார் அவரு? அவ்வளோதான். ஆண்டவருடைய ஆலயம் 2 ஆப்பிள் அந்த மாதிரி அவர் 2 பக்கம் பிச்சின்னு போயிடுவார். அப்ப என்ன சொல்ல வர, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி நான் புத்தி தெளிந்த மகனா இருக்கணும், நீங்க புத்தி தெளிந்த மகளா இருக்கணும், மகனா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உண்மையா புத்தி தெளிந்தவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. இன்னும் புத்தி தெளிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனாலும் அந்த சேத்து பிரதர் இஸ்குது பிரதர். சேத்து இஸ்குது சொல்லுங்க, இஸ்குது. வரணும்னு பாக்குற சொல்லுங்க, வரணும்னு பாக்குற, மேல ஏறணும்னு பாக்குற, அந்த சேரு இஸ்குது பிரதர். என்ன பிரதர்? இழுக்குது அப்படியே சேத்துல. அதனால நிறைய சேத்துல தான் இருக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் எப்படி வாழ்ந்த தெரியுமா? வேசித்தனம், விபச்சாரம், குடிப்பழக்கம், துன்மார்க்க ஜீவியம். சிம்பிளா சொல்ற பாருங்களேன், துக்கப்படுத்தினான், தூர போனான், துரோகம் செய்தான். தகப்பனை துக்கப்படுத்தினான், தகப்பனை விட்டு தூரம் போனான், தகப்பனை துரோகம் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. துரோ என்றால் துக்கம், து என்றால் தூரம், துரோ என்றால் துரோகம். சொல்லுங்க, துக்கம், தூரம், துரோகம். அது 3 அவங்க செஞ்சது மைண்ட்ல வந்துச்சு. தப்பு பண்ணிட்டேன் சொல்லுங்க, தப்பு பண்ணிட்டேன். தலைமையில தப்பு பண்ணிட்டேன். நாசமா போச்சு சொல்ல, அப்படி சொல்ல, தப்பு பண்ணிட்டேன். அது நினைச்சான் பாருங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்தா நீ உப்பா இருப்ப. அல்லேலூயா. அப்ப தப்பு நினைச்சிட்டு அப்பா வீட்டுக்கு வரான் பாருங்க. புத்தி தெளிதல் என்பது மனம் திரும்புதல். அவன் செஞ்ச பாவத்தில் அறிக்கையிடுதல். அவன் செஞ்சதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சிச்சுனால
அவன் செஞ்சதால தப்பு நினைச்சால. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னென்னவோ வாய்க்கு வருது, சொல்லிட்டா தப்பாயிடுமோன்னு பார்க்குறேன், சொல்லிட்டா தப்பாயிடுமோன்னு பார்க்குறேன். சொல்லாமா வேண்டாவா? யார் வேண்டான்றது? இயேசுவை நாமத்தில் சொல்ற, ரெண்டுலேயே டிராவல் பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புத்தி தெளியணும். பக்கத்துல சொல்லுங்க, புத்தி தெளியணும். அல்லேலூயா. இப்ப நான் கேட்கிறேனே, கடல் தண்ணி எப்படிப்பட்டது? எவ்வளவு உப்பு? நிறைய உப்பு. கடல்ல எத்தனை மீன் இருக்கு? ஆயிரங்கள் லட்சங்கள் மீன்கள் இருக்கு. இப்ப கடல் அந்த உப்பு தண்ணியை நம்ம எடுத்து குடிச்சா நம்ம வாய்க்கு எப்படி இருக்கும்? உப்பா இருக்கு. எப்படி தெரியும்? டேஸ்ட். ஆனா பாருங்க, அவ்வளோ உப்பு தண்ணியில அவ்வளோ மீன்கள் இருந்தாலும் அந்த உப்புடைய தன்மையை தனக்குள் சேர்த்து கொள்ளாது. ஆமென் சொல்ல மாட்டீங்க பத்தியா? ஆமென் சொல்ல மாட்டீங்க பத்தியா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஒரு இடி முழக்கத்தை போல இவ்வளோ பெரிய உலகத்தில் நாம இருந்தாலும் அந்த உலகம் நமக்குள் வராது. என்ன ஆமென் சொல்ல மாட்டீங்க? சத்தமா, குத்தமா, செல்லமா. அல்லேலூயா. நான் தமிழ்ல போனா இப்படிதான் பேசினேன், சத்தமா ஆமென், நாங்க குத்தமான ஆமென்றாங்க எல்லாத்துக்குமே. இயேசுவை நாம சொல்றேன், நாம உலகத்தில் இருந்தாலும் இயேசு நான் உலகத்துக்குரியவன் அல்ல அப்படின்னு பைபிள் இயேசு சொல்லியிருக்கிறார். அவர் சொல்றாரு, சார் அவர் கடவுள், நான் கடவுளா? நான் கடவுள் பாதி மிருகம் பாதி. இந்த மாதிரி டுபாக்கூர் டைலாக்லாம் விடக்கூடாது. வாழ்ந்து அவருக்காக வாழ்ந்து செத்துடணும். ஆமென் சொல்லுங்க. யாருக்கு எப்போ எங்க எதுல எப்படி மரணம் வரும்னு தெரியவே தெரியாது. அடுத்த வர சர்வீஸ் எப்போ தெரியாது. அடுத்த வர சர்வீஸ் எப்போ தெரியாது பிரதர். ஆனா 9 மணிக்குள்ள வந்துருவீங்க பாத்தீங்கன்னா, நெவர், சான்ஸே இல்லை. என்னம்மா சான்ஸே இல்லைம்மா. வருவீங்க நீங்க லேட்டு. ஏன் கஷ்டம் எனக்கு? ஆண்டவர் தெரியாத கஷ்டம்? பக்கத்துல கேளுங்க, ஆண்டவர் தெரியாத கஷ்டம் சொல்லுங்க. இந்த மைப்பர் கொஞ்சம் குத்தி தான் பேசுவார். ஆனா அந்த மைப்பர் குத்தப்பட்ட காயத்துக்கு மருந்தையும் ஊற்றுவார். அல்லேலூயா. அதனால இப்ப நீங்க சொல்லுங்க, புத்தி தெளிந்த ஆடு எப்படி இருக்கும்? 8 மணிக்கு ஆராதனை அப்படின்னா அந்த புத்தி தெளிந்த ஆடு எப்போ வரும்? சத்தமா? என்ன சத்தமே கம்மியாச்சு? நமக்கு ஆராதனை டைம் தெரியும். சண்டே காலைல 4:50 ஆராதனை இருக்குது கான்ஃபரன்ஸ்ல. 4:50 5:50, இன்னொன்று 7:30 8:30. ஜான் வந்துட்டு போயிட்டான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு. அவன் அதுலேயும் கூட அவன் திட்டி தான் போய்க்கிறான், திட்டின்னு வாங்கிட்டான். ஏன்னா அவன் வரும்போதே லேட்டாக தான் வந்தான். அதனால திட்டி அனுப்பிச்சிருந்தாச்சு. இன்னொன்று சர்வீஸு 9 o'clock சொன்னோம். அவர் நீங்கள்லாம் ரொம்ப சீக்கிரமாக வரதுனாலே உங்களுக்காக கொஞ்சம் லேட்டாக வச்சு 8:45 வச்சோம். அதனால் 9 மணிக்கு 9 மணிக்குள்ள வந்துடணும் இல்லையா? இப்போ புத்தி தெளிந்த ஆடு சரி 9 மணிக்கு வச்சுக்கோங்களேன். 9 மணிக்கு சர்வீஸ்னா புத்தி தெளிந்த ஆடு எப்போ வரும்? எப்போ வரும்? பாரு, என்னையே தாக்குறாங்க. வேற யாரும் எனக்கு கிடைக்கல, நீங்க தான் கெச்சிருக்கிறீங்க. அற்புதமா நீங்கள் கிடைத்திருக்கிற. அதனால தான் சொல்றேன். ஆனா தேச தப்பா நினைச்சுக்காதீங்க. புல்லுள்ள இடங்கள் எல்லாம் ஆடு புல்லு மேய்ஞ்ச பிறகு போனா புல்லு கிடைக்காது. அல்லேலூயா. அதனால அடுத்த வாரம் பார்க்குற எந்த ஆடு புத்தி தெளிந்திருக்கு, எந்த ஆடு புத்தி தெளில் என்பது இங்க இருக்கிறவங்க மாத்திரமல்ல, எல்லா சர்ச்சுக்கு லேட்டா வரீங்களே, உங்களுக்கு புத்தி இல்லை. இது போடுங்க, இது கட் பண்ணி நீங்க போடணும். ஆனா பாஸ்டருக்கு எவ்வளோ பெரிய ஆளுங்க தெரியுமா? விசுவாசிங்க ஜல்தி வந்துடும். பாஸ்டர் கம்ப்யூட்டர் நோண்டி உட்காந்துருக்காரு. நீங்க பாஸ்டரா? எல்லாரும் பாஸ்டர் லேட்டா வருவாரு. பாஸ்டர் லேட்டா வந்தாலும் விசுவாசி லேட்டா வந்து லேட் என்பது லேட்டு தான். அல்லேலூயா. பாஸ்டர் சொன்ன மாதிரி சொன்னா டைட்டா இருக்கணும், கத்த லூஸ் பண்ணி விட்டுருவாரு. லேட்டா வந்தா டைட்டா இருக்கணும், கத்த லூஸ் ஆக்கிடுவாரு. அதுவும் நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. நான் சொல்ற அர்த்தம் வேற.
அப்போ இதனால டைம் ஆயிடுச்சு. நீங்கள் லேட்டாக வந்தால் எனக்கு பிரசங்கம் முடியல பாருங்க. போன வாரம் பாஸ்டர் கொடுத்தாரு உன் பத்திரிகைலாம் 1 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. 1 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, 1 நிமிஷம். ஆனால் எனக்கு மட்டும் டைமே ஆகாது. ஏனென்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீதிமொழிகள் 27:23. புத்தி தெளிஞ்சிச்சா தெரியலையா? பக்கத்துல கேளுங்க, புத்தி தெளிஞ்சிச்சா? தெளிஞ்சிச்சுன்னா அடுத்த வாரம் சரியா வரும். தெரியலன்னா அடுத்த வாரம் நீங்க லேட்டாகவே வாங்கும், பரவாயில்ல. ஏன் ஆண்டர் வர்ற வரைக்கும் லேட்டாகவே வாங்கும், லீவே போடுங்க. வேற எப்படி சொல்ற சிங்கம்? நான் சொல்ற தப்பா இருந்தா தயவு செய்து இங்க திட்டிட்டு போயிடுங்க. வாரம் இப்படி திட்டிங்க, வெக்க இல்லை அப்படின்னு திட்டிடுங்க. வெளியே போய் திட்டிடாதீங்க என்ன. வாரம் எனக்கு நீங்க எப்படி சொல்றாங்க தெரியலையா? கழுவி ஊத்துறீங்களே, வாரம் என்ன திட்டி நினைக்கிறீங்களே, உங்களுக்கு புத்தி இல்லையான்னு என்ன கேட்டுருங்க. இனிமே நான் பேச மாட்டேன். யாரோ பேசுங்க, அப்படி பேசினாலும் இவன் வேற எதை வச்சு பேசுவான். சரி, உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. நாம் ஜெபிக்க போறோம். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கணும், எனக்காக ஜெபிக்கணும், அண்ணாவுக்காக ஜெபிக்கணும், எங்களை போன்ற எல்லா